யூனிட் 7 டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த யூனிட்ல உள்ள எல்லா ப்ராப்ளமே எல்லாமே என்னது டெட் ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் தான், கான்செப்ட் ஓரியன்ட் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியான சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, how many photons per second emanate from a 50 milliwatt laser of 640 nanometer. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறதுலாம் என்னது மேட்டர் தான் இருக்குது. மேட்டருக்குள்ளே இருக்கிறது என்னது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன சப் பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். ஸோ மேட்டரோட எண்ட் யூனிட் என்னது பார்ட்டிகிள். ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிறது எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுவோம், நம்ம சப் பார்ட்டிகிள் சொல்லுவோம். ஸோ மேட்டரோட எண்ட் யூனிட் என்னது பார்ட்டிகிள். ஸோ அதே மாதிரி we are consider லைட். லைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னது ரேடியேஷன். ஸோ இந்த ரேடியேஷன்ல இருந்து உள்ள ரேடியேஷன்ல இருக்கிறது என்னது ஃபோட்டான்ஸ், அதாவது ஒளி மின் துகள்கள். என்ன சொல்றாங்கன்னா, the particle இருக்குல்ல, லைட்டும் சவுண்டும் இட் ப்ராபகேட் இன் வேவ் நேச்சர் சொல்லியாச்சு. ஸோ பார்ட்டிகல் வந்து சம்டைம் இட் ஆக்ட்ஸ் அஸ் ஃபோட்டான்ஸ், வேவ் நேச்சர். ஸோ இந்த ஃபோட்டான் சம்டைம் ஆக்ட்ஸ் அஸ் எ பார்ட்டிகிள். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா கான்செப்ட்? ஓகே, now we will go to the problem. இந்த சம்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். ஒரு லேசர் பீம் இருக்குது, லேசர்ல இருந்து என்னது ரேடியேஷன் வெளிவருது. ஓகே, ஸோ இந்த லேசரோட பவர் என்னன்னா 50 மில்லி வாட். ஸோ இந்த மில்லியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல வைக்கும்போது 50 into 10⁻³ வாட். லேசர் ஆஃப் 640 nanometer. இந்த 640ங்கிறது என்னது வேவ் லென்த். ஸோ ஃபோட்டான், இந்த லேசர்ல இருந்து வர்ற ரேடியேஷன், அதுல இருக்கிறது என்னது ஃபோட்டான்ஸ். Each photons contain a discrete level of energy. அது என்னது discrete level? discrete levelனா the energy வந்து it increase from step by step தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம். ஸோ each photon it has some energy that is equal to h nu. Nu is the frequency of the photons. ஓகேவா? இந்த frequency வந்து in terms of wavelength நம்ம எழுதலாம்னா என்னது nu is equal to c by lambda. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we are going to calculate number of photons released per second. ஸோ இந்த ரேடியேஷன்ல இருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகுறதுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. wavelength lambda is equal to 640 nanometer. So nanometer ங்கிறது என்னது, நானோங்கிறது என்னது 10⁻⁹ meter. So energy is equal to energy of the photon. h nu. h is the Planck's constant. நம்மளுக்கு frequency கொடுக்கல, அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, wavelength மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So the frequency in terms of wavelength we will write it as c by lambda. C is the velocity of light. So h c by lambda. So energy வந்து நம்ம என்ன சொல்வோம், it is in joules னு சொல்வோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பவர் தான் கொடுத்திருக்காங்க. So the energy equation becomes h nu. எப்பலாம் நம்ம number of
photons கண்டுபிடிக்குமோ so the energy equation becomes NH nu in joules power ங்கும்போது so NH nu watt nu வந்து என்னது c by lambda நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது என்னது யூனிட் so energy வந்து in terms of joules நமக்கு பவர் தான் கொடுத்திருக்காங்க so P is equal to NH nu that is NH c by lambda now we have to substitute the values okay N is equal to என்னது P lambda divided by H C P is P ஓட வேல்யூ என்னது 50 into 10 power minus 3 lambda வந்து 640 10 power minus 9 H is the Planck's constant that is value of that Planck's constant is 6.625 into 10 power minus 34 this is the velocity of light that is 3 into 10 power 8 so we have to add the powers simplify the powers so இது 50 யும் 640 யும் multiply பண்ணும்போது we get 32,000 10 power minus 10 power minus யும் 10 power minus 3 யும் add பண்ணும்போது we get 10 power minus 12 இதை simplify பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது 19.878 34 ல இருந்து இது 8 subtract பண்ணும்போது we get 10 power minus 26 so இந்த 32 மட்டும் வச்சிட்டு இத வந்து 10 power 3 ல நம்ம இது பண்ணும்போது we can get 10 power minus 9 இத மேல கொண்டு போயும்போது 10 power plus 26 ஆ மாறும் so இதெல்லாம் அந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது we can get 10 power 17 இப்போ இதுக்கு நம்ம log வேல்யூ பார்க்கணும் புரியுதா இப்போ log of 32 log of 19.878 நல்ல so ரெண்டு டிஜிட்ங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் log வேல்யூ பாக்கும்போது 2 minus 1 ஓகேங்களா அப்போ 1.32 க்கு log log 32 को நம்ம பார்க்கிறோம் so log of 32 க்கு 0 க்கு நேரமா பார்க்கிறோம் 50 51 19.878 பார்க்கிறோம் so 9 எப்படி பார்ப்போம் so 19 க்கு நேரா 8 க்கு நேரா அப்புறம் 7 குள்ள மீன் வேல்யூவை நம்ம ஆட் பண்றோம் அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 1.2788 இப்போ இதுல இருந்து இத நம்ம என்ன செய்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க இருந்து borrow பண்ணும்போது இங்க 11 இங்க 11 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 இங்க வந்து ரிமைனிங் 4 இருக்கும் 14 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா 6 இங்க என்ன இருக்கும் 9 இருக்கும் so 9 ல இருந்து 7 போனா 2 இங்க 4 இருக்கும் 4 ல இருந்து பண்ணா 2 so இங்க 1 minus 1 0 so இந்த இதுக்கு antilog பார்ப்போம் antilog of 0.2263 க்கு நம்ம antilog பார்க்கறோம் இது வந்து என்ன செய்வோம் இப்போ வந்து இதுல 0 இருக்கு
if it is in 1 or 2 அது வந்து என்னது 10 power 1 10 power 2 அப்படின்னு மாறும். இப்போ இதுக்கு அனலாக் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1.683 வருது. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதுமே ஆன்டிலாக் பார்க்கும்போது 1683 வரும். நம்ம வந்து என்ன செய்வோம், அந்த ஒரு டிஜிட்டுக்கு தள்ளி புள்ளி வைப்போம். இதை வந்து in terms of powers நம்ம எழுதுவோம். நம்மளுக்கு இங்கே வந்து 0 தான் இருக்குது. ஸோ we can get 1.683 per second into 10 power 17. 1.683 number of photons released per second is 1.683 into 10 power 17 per second. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you all understand this problem. Okay guys, now we will see the second problem. இத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜியும் மேக்ஸிமம் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க for the photoelectric emission. photoelectric emission என்னது? இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ், let us consider a metal surface. இதுல வந்து என்னது, light is incident, அதாவது radiation is incident on this metal surface, but then energy is equal to h nu. ஓகே, ஒரு ஃபோட்டான் லைட்ல உள்ள ஃபோட்டான்ஸ் வந்து இங்கே இன்சிடென்ட் ஆகுது மெட்டல் சர்ஃபேஸ்ல, ஒரு உலோகத்தோட மேற்பரப்புல. அப்போ அது வந்து என்ன ஆகுது, எனர்ஜி E. ஸோ இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வ்ட் பை த எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து மெட்டல் சர்ஃபேஸ் மேலே நிறைய என்னது எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அந்த பரப்போட பரப்புல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் எஜெக்டட். ஓகே, இந்த எனர்ஜி வந்து ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஒன்று வந்து அந்த சர்ஃபேஸ்ல உள்ள எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வருது, இன்னொன்று வந்து என்னது அதை வந்து மூவ் பண்ண வைக்கிறது. ஓகே, few part of this energy is used to eject the electrons from the surface, metal surface, and the remaining electrons as a kinetic energy. kinetic energy-யா மாறி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டிராவல் பண்ண வைக்குது, இன்னொரு போர்ஷனுக்கு டிராவல் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து எஜெக்டட் எலக்ட்ரான்ஸை வெளிக்கொண்டு வருது. ஸோ அது வந்து என்னது ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒர்க் ஃபங்க்ஷன் ஹைச் நாட் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி, இந்த டோட்டல் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி டிராவல் ஆகி இன்னொரு சர்ஃபேஸ்க்கு உள்ளே போகும்போது இந்த சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் என்னது இங்கே வராத அப்படின்னு என்னது ஸ்டாப் பண்ணுது. இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல், இது வந்து நம்ம ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும். அந்த பொட்டன்ஷியல் தான் என்னது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் என்னது 81 வோல்ட். ஓகே, இப்போ வந்து பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து Emax Emax equal to என்னது half mb square, mb max square is equal to electron volt into stopping potential. இப்போ நம்ம mb square max equal to E யோட வேல்யூ தெரியும், எலக்ட்ரான் 1.6 into 10 to the power of minus 19 into 81. ஸோ இப்போ 81 16 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 6 8 6 are 48, 1 1 8 8 6 9 8 2 are 12. That is 1296. இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கோம் into 10 power minus 19. இதை வந்து ஜூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் கொண்டு வரோம். ஸோ இங்கே 2 டெசிமல் தள்ளி வைக்கும்போது 1.296 into 10 power minus 17. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது 1.3 into 10 power minus 17 ஜூல். Emax kinetic energy is equal to. ஓகே, நம்ம இப்போ வந்து என்னது மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதுக்கு கொடுக்குறோம்? அந்த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. இன்னொரு எலக்ட்ரோட மெட்டல் சர்ஃபேஸோட இன்னொரு போர்ஷனுக்கு போகும்போது என்னது, இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ரெஸ்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ் மேக் தட் எலக்ட்ரான்ஸ் டு கம் டு ரெஸ்ட். ஸோ வந்து அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். ஸோ தட் ஒர்க் டன் by the stopping potential is equal to the kinetic energy. So half mv squared max equal to electron into electron value into stopping potential. So Vmax இதுல இருந்து Vmax மட்டும் நம்ம இது பண்றோம். V is the maximum velocity, அதாவது speed of the electrons. Vmax equal to இது இந்த பக்கம் கொண்டு போறோம். So 2 into E into B divided by m. m is the mass of the electron. So ஒவ்வொருத்துக்கு வேல்யூ போடுறோம். 2 into எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 into 10 power minus 19 கூலும். So V stopping potential வந்து அதை வந்து நம்ம செப்பரேட்டா நான் வச்சுக்கிறேன். மாஸோட வேல்யூ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து புக்லயே கொடுத்துருக்காங்க. அது வந்து 5.93 பேஜ் நம்பர் 112ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக நம்ம √81 வந்து நம்மளுக்கு 9 தெரியும். அதை நான் ஈஸியாக இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 593 into 9, 9 3s are 27 to 7 carry 2, 9 9s are 4, 81, 81 to 83 3 carry 8, 5 9s are 45 plus 8, 53. So V maximum velocity of the electrons என்ன கேட்குறாங்க, photo electrons equal to 10 power 5 எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம், இந்த பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ இன்டூ 10 power 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியோட யூனிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இதை. ஸோ வந்து இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் ஃபங்க்ஷன்.